யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி, டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வர 16th ஃப்ரைடே அன்றைக்கி ரத சப்தமி. அந்த ரத சப்தமிக்கு உண்டான ஒரு பிரசாதமும், அட் த சேம் டைம் அந்த ரத சப்தமிக்கும் அடுத்த நாளைக்கு பண்ணுற அந்த பீஷ்மாஷ்டமிக்கும் உண்டான கதையும் உங்களுக்கு சொல்லிடலாமேன்னு தான் இந்த எபிசோடை எடுத்துட்டுருக்கேன். ஸோ இந்த ரத சப்தமி நம்ம எல்லாரும் கண்டிப்பாக கொண்டாட வேண்டிய ஒரு இதுக்கு 2-3 விதமான காரண காரியங்கள் இருக்குது. எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிகிட்டே வரேன் உங்களுக்கு. இதில் என்னென்னு கேட்டீங்கன்னா, பச்சரிசி 1 கப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கப்பு, அதில் இந்த கப்பால் 1 கப் எடுத்துனேன். இதாலேயே 2 கப் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இப்போ இன்னும் இதில் பால், என்ன 3 2 5 கப்பு, 2 கப் கிட்ட தண்ணி, 3 கப் கிட்ட பால் விட்டுருக்கேன். அதாவது இது 1/2 லிட்டர் மில்க் அப்படியே விட்டுட்டேன். இதை நல்லா வேக விட்டுடலாம். ஒரு மீடியம் ஹையில் வச்சு ஒரு 4 விசில் வாங்குங்கோ. அதுக்கப்புறம் திருப்பியும் பாலை விட்டு நல்லா அதை குழச்சி தான் பண்ணணும். இது இதில் நம்ம சக்கரை போட முறைவா கேட்டேன்னா இல்லை. இதில் சக்கரை பொங்கல் தான் பண்ணுவார் ரத சப்தமிக்கு. பட் இந்த மாதிரி பாலில் பண்ணுற பொங்கல் இன்னுமே ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ அதனால் இதை பரமான்னம் அப்படின்னு சொல்லுவா, ஷீரான்னம் அப்படின்னு சொல்லுவா. நீங்கள் இது எப்படி பண்ணாலும் இதையும் ஒரு பால் சேர்த்த சக்கரை பொங்கல் அப்படின்னும் நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இது ஆகட்டும், வெயிட் போட்டுறேன். இதில் ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் திருப்பி இன்னொரு 1/2 லிட்டர் பாலை விட்டு நல்லா குழச்சி இதை நல்லா வேக விட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம இதே டம்ளரால் 1.5 டம்ளர் சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்துட்டுருக்கேன். நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க, வெள்ளை சர்க்கரை எது வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு பண்ணலாம். இதை ஸ்டெப் பை ஸ்டெப் இது பண்ணுறதே நம்ம பாக்கி எல்லாத்தையும் பார்க்கலாம். சாதம் ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் இது சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். இந்த ரத சப்தமி அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இந்த மாதிரி எருக்கா இலைன்னு சொல்லிட்டு ரோட் சைடில் எல்லாமே கிடக்கும். இதை வச்சுட்டு 7 இலை எடுத்துக்கணும். இங்கே பார்த்தேன்னா 1 2 3 4 5 6 7 இலை எடுத்துக்கணும். அதாவது நமக்கு சூரியனுக்கு 7 விதமான குதிரைகள், நமக்கு 7 விதமான சக்கரங்கள் இருக்குது. ஸோ இந்த சக்கரத்துக்கு எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணி இது பண்ணுறதுக்கு தான். மூரவர் அது எல்லாத்தையும் விடவே என்ன அதுக்கு கதை என்ன சொல்லுவா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அதாவது மகாபாரத யுத்தம் எல்லாமும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா பீஷ்மர் அவருக்கு இருக்கிற வரம் என்னென்னா, விருப்பம் அடைகிற போது அவர் மரணம் அடையலாம், அவர் எப்போ ஆசைப்படுறாரோ அப்போ தான் அவருக்கு மரணம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி வரம் அவருக்கு. அவர் என்ன நினச்சிப்பார்னா, தை மாதம் பிறந்து உத்தராயண புண்ணிய காலம் அந்த மாதிரி மரணம் அடையணும்னு அவர் வேண்டின்னு இருப்பார். இருந்தாலுமே அவருக்கு மரணமே ஏற்படாது. இது ஏன் நமக்கு இப்படி ஆகலை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறதே, தை மாதத்தில் அமாவாசை கழிஞ்சு வர இந்த சப்தமி தான் ரத சப்தமிம்பா. அப்போது அங்கே எல்லாரும் கூடி நிற்கிறதே, வியாசரும் அங்கே வருவர். வியாசர்கிட்ட பீஷ்மர் கேட்பார், எனக்கு ஏன் இன்னும் மரணம் ஏற்படலை, நான் விருப்ப மரணம் வரம் தானே வாங்கியிருக்கேன், பட் நான் இந்த சமயத்தில் மரணம் அடையணும்னு நான் எதிர்பார்த்தேன், பட் இவ்வளோ டைம் ஆச்சு, எனக்கு இன்னும் மரணமே ஏற்படலையே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது, அதாவது நீ எத்தனையோ நல்ல காரியங்கள் பண்ணியிருந்தாலும் ஒரு சில அதாவது நீ கண்டும் காணாமல் இருந்த ஒரு சில பாவத்தினால உனக்கு இது மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இதுதான். திரௌபதி வஸ்திராபரணத்தும் போது பீஷ்மர்கிட்டலாம் போய் கெஞ்சு அழுவோவோ, பட் அவர் எதுவுமே சொல்லாத, அதுக்கான தண்டனையும் துரியோதனுக்கு கொடுக்காத, அவர் அப்படியே தலையை குனிஞ்சுன்னு இருப்பார். ஸோ அதனால் வியாசர் என்ன சொல்லுவார்னா, இதனால் ஏற்பட்ட கண்கள்னால் நீ பார்த்த, அதனால் அந்த கண்கள்னால் ஏற்பட்ட பாவம், கைகள்னால் நீ அதை தடுக்கலை, அதனால் ஏற்பட்ட பாவம். ஸோ நீ அந்த மாதிரி 7 இந்திரியங்களை சொல்லி இது மாதிரி நீ அதெல்லாத்தையும் எதுவுமே பண்ணாததுனால
அந்த பாவம் உன்னுடைய மரணத்தை வந்து இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து என்ன பண்ணுவார், இந்த எருக்க இலையை கொண்டு போய் அவரோட 7 அங்கங்களில் வச்சுட்டு சூரிய பகவானை வேண்டிக்க சொல்லுவார். ஸோ இந்த எருக்க இலைக்கு சூரிய பகவானுடைய நேரடியான அனுகிரகத்தை கிரகிச்சிக்கக்கூடிய அளவுக்கு இதுக்கு உண்டான இது இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ரத சப்தமி அன்னைக்கு இந்த 7 இலைகளையும் நம்மளால் 7 அங்கங்களில் வச்சுக்க முடியாது. தலையில், 2 தோளில், 2 கைகளில், 2 கால்களில், இதெல்லாம் கண் மேலே வச்சுக்கிறதுலாம் சிரமம். அதனால என்ன பண்ணணும்னா, நீங்கள் 7 தடவை தலைமையில் வச்சுட்டு 7 தடவை தண்ணி விட்டுருங்கோ, அவ்வளோதான். இல்லைன்னா 7 இலையும் மொத்தமாக தலையில் வச்சுக்கோங்கோ, 7 தடவை தண்ணியை மொண்டு விட்டுட்டு ஸ்நானம் பண்ணிவிடுங்கோ. இதுதான் ரத சப்தமிக்கான இது. அதே சமயம் இன்னொன்றும் சொல்லுவா, இது வந்து நன்னா ஆதித்ய ஹிருதயம் சொல்லி நல்லா இந்த நாளில் சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறவாளுக்கெல்லாம் சூரியன்கிட்டேந்து இருக்கக்கூடிய எல்லா விதமான பலன்களையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாள். நம்ம பிரத்யக்ஷமாக பார்க்கக்கூடிய கடவுள் அப்படிங்கிறது சூரிய பகவான் தான். அதனால் பொங்கல் அன்னைக்கு நம்ம பண்ணுற பொங்கல் அவருக்கு தான், இல்லைன்னு நான் சொல்லலை. இருந்தாலும் இந்த ரத சப்தமி அப்படிங்கிறது அன்றைக்கி தான் அவருடைய ரதத்தை தேரை மாற்றிப்பார். அவருடைய அந்த 7 குதிரைகள் பூட்டின தேரை அவர் வந்து வடகிழக்கு நோக்கி மாற்றுவர். அதனால இந்த ரத சப்தமி ரொம்ப விசேஷம். இது பீஷ்மருக்கு முடிஞ்ச கையோட அடுத்த நாளைக்கு பீஷ்மாஷ்டமின்னு வரும். அந்த பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணரோட ஒரு இது என்னென்னா, யாரெல்லாம் பீஷ்மர், ஏன்னா பீஷ்மருக்கு வந்து வாரிசே கிடையாது. அதனால் பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு யாரெல்லாம் பீஷ்மருக்குன்னு தர்ப்பணம் கொடுக்குறாளோ அவள்லாம் அவளோட மூதாதையர்களுக்கு எதுவும் கொடுக்கலைன்னா கூட இந்த இதில் வந்து பித்ருலோகத்தில் நல்ல ஒரு கணக்கு இது பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ மூதாதையருக்கு பண்ணாத இதெல்லாம் கூட விலக்கி இதுலேருந்து அனுகிரகம் கிடைக்கும், மூதாதையர்களோட அனுகிரகம் கிடைக்கும் சொல்லுவாள். ஸோ இந்த பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு நிறைய பேர் தர்ப்பணம் பண்ணுவாள். ஸோ அது அவாவா சௌகரியம், முடிஞ்சவா பண்ணுங்கோ. பண்ணினேன்னா இது வந்து நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாள். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் இது ஒன்றும் புதுசாக சொல்லலை. இந்த பீஷ்மாஷ்டமியும் இந்த ரத சப்தமியும் ரொம்ப விசேஷமான ஒரு நாட்கள். நம்மளுக்கு நிறைய பேருக்கு இது ஏன் கொண்டாடுறோம், எதுக்கு கொண்டாடுறோம்ன்றது தெரியாது. ஸோ இதை வச்சு குளிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா, சூரியன், அதாவது சூரிய பகவானோட நாமாவை சொல்லிட்டு தலையில் வச்சுட்டு ஸ்நானத்தை பண்ணுங்கோ. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்துட்டு சூரியனோட அனுகிரகம் கிடைக்கும். நம்மளுடைய, அதாவது தப்பு பண்ணினோன்னா நமக்கு வந்து தண்டனை கிடைக்காதா, அதுலேருந்து நமக்கு தப்பிச்சுடலாமா அப்படின்னு கேட்கல, முடியவே முடியாது. நம்மளுடைய ஹிந்து தர்மத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தப்பு பண்ணினோன்னா நாளைக்கு தண்டனை கண்டிப்பாக நமக்கு உண்டு. அதுலேருந்து தப்பிக்கிறதுன்றதுலாம் கிடையாது. பட் நம்மளோட இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லாத்தையும் தாங்கிக்கக்கூடிய அனுகிரகம் பகவான்கிட்டேருந்து நமக்கு கிடைக்கும்ன்ற ஒரு இதில் நம்ம இதெல்லாத்தையும் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஏன்னா அறிஞ்சும் அறியாமலையும் நம்மளை தெரியாமல் நம்ம எத்தனையோ தவறுகள் செய்யறதுக்கு நிச்சயமாக நம்மளுடைய லைஃப்பில் எல்லாருக்குமே இடம் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம சொற்களால் யாரையும் காயப்படுத்தியிருக்கலாம், செயல்களால் நம்ம யாரையும் காயப்படுத்தியிருக்கலாம். யாரை படுத்தினோம், எப்போ பண்ணினோம், நம்மளுடைய வார்த்தைகளாலையும் நம்மளுடைய செயல்களாலையும் யார் எப்போ காயப்பட்டானே தெரியாது. அதுடைய பலனை வந்து நம்ம எப்படியாவது ரொம்ப விகரஸாக நம்ம அனுபவிக்க போகிற சமயத்தில் அதை தாங்கிக்கக்கூடிய பலத்தை நமக்கு சூரியநாராயண பகவான் கொடுப்பார். இந்த இதெல்லாம் எல்லாருக்கும் ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம அந்த பரமான்னத்தை முடிச்சுடலாம் எப்படி பண்ணுறது. அட் த சேம் டைம் இந்த நாளில் வந்து நம்ம கோதுமையை தானம் பண்ணணும். ஆர் கோதுமையை வந்து நம்ம ஏதான ஒரு பண்டமாக பண்ணி எல்லாருக்கும் நீங்கள் விநியோகம் பண்ணினேன்னாலும் ஓகே. நீங்கள் கோதுமையில் வந்து ஏதோ ஒரு ஸ்வீட் பூரி பண்ணுறேன், இல்லை கோதுமை ரவையை வச்சு நீங்கள் ஏதோ ஒரு கேசரி பண்ணுறேன், அது மாதிரி பண்ணி ஒரு 10-15 ஏழைகளுக்கு சாப்பிடாதது இல்லாத ரோட்டில் நிறைய பேர் சுற்றின்னு இருக்கா இல்லையா, அவாளை மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் கொடுங்கோ. இது தானம் பண்ணுறதுனாலையும் ரொம்ப விசேஷம். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லிட்டேன். உங்கள் எல்லாருக்கும் இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தாப்பில் நம்ம பிரசாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். சாதம் நல்ல ஜோராக ரெடியாக இருக்குது. நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் பால் விட்டு இப்போ நல்லா இதை வேக விடணும். ஒரு 1/2 லிட்டரில் 2 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் இவ்வளோ இருக்குது.
பார்க்கலாம். மோஸ்ட்லி குழையலைன்னா திருப்பி அதையும் விட்டுணுடலாம். ஆனால் ஏன்னா இந்த 1 கப் ரைஸுக்கு நல்லா 1 லிட்டர் கிட்ட பால் தேவை தான். உங்கள் சௌகரியம், அது ஃபுல் ஃபேட் மில்க் வாங்கிக்கிறீங்கன்னா அது வேறு மாதிரி ரொம்ப க்ரீமியாக ரொம்ப ரிச்சாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஆர் இல்லை நாங்கள் நார்மல் மில்க் எடுத்துக்கிறோம் அப்படின்னு இருந்தாலும் ஓகே. பசும்பால் எடுத்து பண்ணுறேன்னாலும் ரொம்பவே ஓகே. ஸோ இது நல்லா இன்னும் கொஞ்சம் குழஞ்சி கெட்டி ஆகட்டும், பார்க்கலாம். நம்ம இது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாகிடணும். நல்லா பால் நல்லா நீர் கறந்தது விட்டதும் நல்லா நீர் கறந்தது இல்லையா, அடுத்த 1/2 லிட்டர் பாலையுமே விட்டுட்டேன். நல்லா இது குழஞ்சி ஒரே 1 கப் ரைஸு எவ்வளோ நல்லா பால்லையே வெந்ததுக்கு அதுக்கும் இவ்வளோ ஆயிருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் அடுப்பை கம்ப்ளீட்டாக சின்னது பண்ணிவிடுங்கோ. நம்ம அரிசி எடுத்துட்டதுலேருந்து 1.5 பங்கு நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்துட்டுருக்கேன். இது சின்னதாக வச்சுட்டு கலருங்கோ. இதுதான் நிறைய பேருக்கு டவுட் வரும், இதில் வந்து பால் தெரியாதான்னு. கண்டிப்பாக இந்த மாதிரி போட்டுட்டு அடுப்பை சின்னதாக வச்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக தெரியாது, ஒன்றுமே ஆகாது. ஆனால் பால் வந்து நீர்க்க இருந்தது, சாதம் தனியாக நின்றுது, அப்போ நீங்கள் இந்த வெல்லத்தை போடுறீங்க அப்படின்னா திரிஞ்சு போயிடும். இது இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் எங்களுக்கு 1.5 பங்கு போரும், அதனால் நாங்கள் 1.5 போட்டிருக்கோம். நல்லா 1க்கு 2 பங்கு வேணும் அப்படிங்கிறவா, இல்லை 1க்கு 3 பங்கு வேணுங்கிறவாலாம் நிறைய பேர் இருக்கா. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது ஜோராக ரெடி ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் கொஞ்ச நாளே அது கொதிக்கட்டும். அந்த இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன். ஜோரான ஷீரான்னம், பரமான்னம், சக்கரை பொங்கல், இங்கே எப்படி வேணாலும் சொல்லலாம். இது ரொம்ப விசேஷம். நீங்கள் வந்து இதை ரத்த சப்தமி அன்னைக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது. அதே மாதிரி ரத்த சப்தமிக்கு வந்து ரதத்தோட கோலம் வரையணும். முடிஞ்சவா அது வரைங்கோ, இல்லையா சூரிய பகவானை இது பண்ணி அவருடைய கிரணங்கள் படக்கூடிய இடமா இதை நைவேத்தியம் பண்ணுங்கோ. அதாவது சூரிய பகவானோட கதிர்கள் படணும், அந்த இடத்துல நீங்கள் இதை வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கோ. ஏன்னா இது பண்ணுறதே சூரிய பகவானுக்கோசரம் தான். ஜோராக ரெடி எடுத்து இந்த ஸ்டேஜில் இதில் 2 ஸ்பூன் நெய் விடுறேன். இதை இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும்னா இதோடு அப்படியே வச்சுடுவா. இதில் வந்து முந்திரி பருப்புலாம் போட மாட்டா. இதை அப்படியே அடைச்சிட்டு இதில் பச்சைக்கற்பூரம் ஒரு சின்ன பீஸ் போட்டு இதை இப்படியே வச்சுடுவா. ஆனால் நம்ம இன்றைக்கி இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட போகிறோம். ஏன்னா குழந்தையில சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் சாப்பிடுவா. அடுப்பை அனுப்பிச்சிட்டேன். ஒரு சின்ன பீஸ் பச்சைக்கற்பூரம் இது சைடில் இப்படி போடுறேன். அந்த சின்ன ரைஸ் குக்கர் அளவு அரிசிக்கு நான் 1 லிட்டர் பால் கிட்ட எனக்கு தேவையாக இருந்தது. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இது வந்து ஒரு கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி விட்டு ஒரு 15-20 நிமிஷம் ஊறித்து, அவ்வளோதான். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயே 2 கப் தண்ணி விட்டு ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மேலே அதோட கூட ஒரு 1/2 லிட்டர் கிட்ட பாலை விட்டு நல்லா அதை ஒரு 4 விசில் கிட்ட வாங்கினேன். அப்புறம் திருப்பி 1/2 லிட்டர் பாலை விட்டு நல்லா குழச்சிருக்கேன். அரிசி வந்து 1 டம்ளர் எடுத்துட்டேன்னா 1 டம்ளர் கிட்ட நான் நாட்டு சக்கரை எடுத்தேன். நீங்கள் 2 டம்ளர் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க, நல்ல ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்னா. ஸோ 2 எடுத்துட்டேன்னா கூட நிச்சயமாக நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜ் கடைசியில் ஏலக்காய் பொடி போட்டேன், பச்சைக்கற்பூரம் போட்டேன், நல்லா மிக்ஸ் 2 ஸ்பூன் நெய் விட்டு எடுத்து வச்சுருந்துடலாம். ஆனால் நெய், அதாவது 2 ஸ்பூன் நெய் விட்டு எடுத்து வச்சுருங்கோ. முந்திரி பருப்பு இதில் பண்ண மாட்டா, தேவைப்பட்டவா போட்டு பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. அதனால் அதெல்லாம் பழைய நாளில் வந்து இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் போட்டு பண்ண மாட்டா, அதனால் அதில் போடலைன்றதுனால அப்படி இருக்கிற வழியே இந்த நாளில் எல்லாத்துலேயும் முந்திரி பருப்புலாம் ஆட் பண்ணால் தான் குழந்தைகளுக்கு எல்லாமே பிடிக்கிறது, நமக்குமே அதுதான் பிடிக்கிறது. ஸோ அதனால் ஒரு 2 ஸ்பூன் இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கோங்க. கண்டிப்பாக ரத சப்தமி அன்றைக்கி எல்லோரும் வந்து எல்லாம் கிடச்சவா எல்லோரும் வச்சு ஸ்நானம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அது கிடைக்காத இடத்துல நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவா அதை பற்றி யோசிக்க வேண்டாம். அது இல்லைன்னா அதுக்கோசரம் பரவாயில்ல. பட் கண்டிப்பாக அன்றைக்கி தலைக்கு ஸ்நானம் பண்ணுங்கோ, ஆதித்ய ஹிருதயம் கேளுங்கோ. உங்களுடைய காதுகளால் தெரிஞ்சவா கண்டிப்பாக ஆதித்ய ஹிருதயம் சொல்லுங்கோ. அதெல்லாமே போகும் நமக்கு கண்டிப்பாக. இந்த முந்திரி பருப்பை வந்து பச்சைக்கற்பூரம் இந்த பக்கம் போட்டிருக்கேன். ஸோ அந்த சைடில் இதை விட்டுடணும், பச்சைக்கற்பூரத்துக்கு மேலே இதை விட்டுறாதீங்க. ஸோ
ஸோ ஜோரான பரமான்னம். இது வந்து வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வர அந்த ரத்த சப்தமிக்கான ரெடி ஆகிடுது. க்ஷீரான்னம், பரமான்னம், எப்படி வேணால் நீங்கள் அதை சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு எல்லோரும் கண்டிப்பாக ரத சப்தமியை எல்லோரும் கொண்டாடணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.